வணக்கம் விவசாய சொந்தங்களே. கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பிரண்டை செடி, அந்த பிரண்டை செடியானது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம். அதுவும் பார்த்திங்கன்னா தற்போது வெயில் காலம் என்பதனால் நாம் தற்போது மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். அந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா பழைய மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். அது அடிப்பகுதியானது உடைந்து விட்டது. இருந்த போதிலும் இந்த பிரண்டை செடியானது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம். நல்ல தரமான பிரண்டை செடியை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இதேபோல் அதன் தண்டு பகுதியானது காணப்படும். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 கரணை பார்த்திங்கன்னா முடிச்சாக இருக்கும், வேர் முடிச்சு போல் இருக்கும். கட் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு ஒரு அடி லென்த்தில் 3 கரணையாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இல்லை 2 கரணை இருந்தாலே ஒரு குத்திருக்கு, நம்ம அதை வச்சுக்கலாம். இந்த பிரண்டை செடியானது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலையும் மருத்துவ குணம் உடையது, இதன் தண்டு பகுதியும் மருத்துவ குணம் உடையது. இப்போ அந்த மண் சட்டையை எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பாகம் உடைந்திருந்தாலும் அதற்கு பார்த்திங்கன்னா பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பன்னாடை என்று சொல்லக்கூடிய அதை எடுத்துக்கொள்கின்றோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த உடைந்த பகுதியில் நாம் அடிப்பகுதியில் வைத்து கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கிய உரம் எடுத்துக்கிறோம், குப்பை உரம், நன்கு மக்கிய உரம். இது பார்த்திங்கன்னா குப்பை உரம் தான். தற்போது அந்த மண் சட்டியில் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பன்னடை, இது பார்த்திங்கன்னா ஈரத்தை உள்வாங்கி கொள்ளும். அதை அடிப்பகுதியில் வைத்துடலாம். தற்போது அந்த மண் சட்டியில் நாம் அந்த பன்னாடை, பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பன்னடை உள் வைத்து கொள்கின்றோம். தற்போது இதன் அடிப்பகுதியானது மறைந்து விட்டது. இப்போது அந்த மண்ணானது வெளிவராமல் இருக்கும். தண்ணியானது நாம் மேல் தண்ணீர் ஊற்றும்போது அந்த அடிப்பகுதியின் வழியாக வெளியாயிடும். பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை உள்வாங்கி கொள்ளும் அந்த பன்னடையானது. அதற்கு தான் நாம் அதை அடிப்பகுதியில் வைத்திருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கிய குப்பை உரம். தேவையான அளவு எடுத்துக்கலாம் நண்பர்கள். நமது மேல் மட்டம், அந்த சட்டியின் மேல் மட்டம் வரல எடுத்துக்கலாம் நண்பர்களே. அடுத்தது இந்த பிரண்டை 2 பார்த்திங்கன்னா ஒரு கரணையாக இருக்கும், அடுத்தது 2 பகுதியாக இருக்கும். தேவையான அளவு நம்ம இதன் அடிப்பகுதியில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு அப்படியே பறிச்சிடலாம் நண்பர்கள். இந்த கணுவிலிருந்து தான் வேரானது, இந்த கணு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கணுவிலிருந்து வேரானது கீழே வந்து வெளிவரும். தற்போது நம்ம கொடி அதிகமாக இருந்ததுனால அப்படியே வச்சாச்சு. முழு கொடியாகவே வைத்துள்ளோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
அந்த ஒரு 3/4 அடி சைஸுக்கு உள்ள கருணை, அதையும் அடுத்த பகுதியில் வைத்துள்ளோம் நண்பர்களே. அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் மணல் வச்சுக்கலாம். அடுத்தது மீதி இருக்கிறது கூடையானது செங்குத்தாக நம்ம இதில் பதிச்சலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா இது வந்து இளங்கொடி வருதா என்பது தெரியவில்லை. அந்த கொடியையும் இதிலே பதிச்சலாம் நண்பர்களே. இப்போது அந்த பிரண்டை கொடியானது மண் சட்டியில் நடவு செய்தாச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவையும் பாருங்கள் நண்பர்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ பதிவின் முழு பலனையும் நீங்கள் அடையலாம். தற்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பதிவும் பயனுள்ளதாகவே அமையும். இந்த மண் சட்டியானது இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் தெளிக்கும் போது அதன் பகுதியானது அந்த நீரை உள்வாங்கி கொண்டு டெய்லி லேசாக தண்ணி தெளித்தாலே போதுமானதாக இருக்கும். நன்றி விவசாய சொந்தங்களே. நம்மளுடைய விவசாய களஞ்சியத்தில் வரும் முழு வீடியோ பதிவினை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.